Taste the Daily. கோவை சூலூர் அருகே இலவச வீட்டுமனை பட்டா வேண்டி பொதுமக்கள் மயானத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நல்லூர்பாளையம் பகுதியில் உள்ள மயான இடத்தில் 5 ஏக்கர் போக மீதம் உள்ள இடத்தை பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வீட்டுமனை பட்டாவாக தர வேண்டும் என அதிகாரிகளிடம் பலமுறை கோரிக்கை மனு அளித்துள்ளனர். இது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மயானத்தில் குடியேறி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். செயலற்ற திமுக ஆட்சியில் அதிகாரிகள் மெத்தன போக்கில் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நீலகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கடும் பனிமூட்டம் நிலவுவதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடும் அவதிக்குள்ளாகினர். கூடலூர், பந்தலூர், தேவாலா மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை வேளையில் கடும் பனிமூட்டம் நிலவுவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. பனிமூட்டத்தால் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு சென்றன. செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே கார் தொழிற்சாலையில் ஒப்பந்த ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த மாதம் ஒப்பந்த அடிப்படையில் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்களை பணியில் சேர்த்ததாக கூறப்படும் நிலையில் திடீரென பணிக்கு வரக்கூடாது என தெரிவித்ததால் ஒப்பந்த ஊழியர்கள் அதிர்ச்சியடைந்தனர். தொடர்ந்து அவர்களுக்கு பணி வழங்கிய ஒப்பந்த நிர்வாகத்தின் மேலாளர் மற்றும் மனிதவள மேம்பாட்டு அதிகாரிகளிடம் முறையிட்ட போது உரிய பதில் அளிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த 70க்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஊழியர்கள் தொழிற்சாலையின் வாயிலில் அமர்ந்து திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற ஸ்டாலின் அரசின் தொழில்துறை அமைச்சர் பணி பாதுகாப்பை உறுதி செய்ய தவறியதால் பணியாளர்கள் குற்றம் சாட்டினர். நீலகிரி மாவட்டம் வனப்பகுதியில் பூத்து குலுங்கும் அக்னிப்பூக்கள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது. மலை மாவட்டமான நீலகிரியில் ஃபிளேம் ஆஃப் தி ஃபாரஸ்ட் எனப்படும் இந்த மலர்கள் மரங்களின் இலைகள் உதிர்ந்து நெருப்பு நிறத்தில் பூத்து காட்சியளிக்கும். இந்த மலர்கள் இரவு நேரங்களில் பார்க்கும்போது வனப்பகுதிகளில் தீ எரிவது போல் காட்சி தருவதால் இந்த மலர்களுக்கு அக்னிப்பூ என பெயரிடப்பட்டது. தற்போது முதுமலை புலிகள் காப்பகம் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த வகை மலர்கள் பூத்து குலுங்குவது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டை அருகே கடன் தொல்லையால் நெசவாளர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அம்மாப்பேட்டை குண்டுபிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்த தறி நெசவாளர் தியாகு 8 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி பண இரட்டிப்பு நிறுவனத்தில் முதலீடு செய்து பணத்தை இழந்ததாக கூறப்படுகிறது. கடந்த சில நாட்களாக மன உளைச்சலில் இருந்த அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதனிடையே பணத்தை இரட்டிப்பாக்கி தருவதாக கூறிய நிறுவனத்தின் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென உயிரிழந்த தியாகுவின் உறவினர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.